போங்க சக்தி. 2 minutes திவ்யா. சக்தி கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். ஐயோ தோ வந்துட்டோண்டி. வந்துட்டோம் இருடி. வெயிட். ஃபாஸ்டா போங்க சக்தி. பாத்தியா எவ்வளவு ஷார்ப்பா நிறுத்துறானே. நான் பயந்தே போயிட்டேன். உயிரே இல்ல சக்தி எனக்கு. இதான் மேட்ரா? ஏய் திவ்யா, ஏய் திவ்யா, என்னடி? நான் எங்க இருக்கேன்? ஆக்சிடென்ட்ல 3 பேருமே ஸ்பாட் அவுட். நம்ம எல்லாரும் இப்போ யமலோகத்துல இருக்கோம். யமலோகமா? ஏன் இப்படி இருக்கு? தோட்டதாரணி சாபு சேரலும் டேட்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கான். அதனால எவ்வளவு செட்டு போட முடியல. அதான் இப்படி. ஏன் ஜிகேவையும் மனுஷங்கிற கூப்பிட வேண்டியதானே? சாதாரண ஒரு விக்கல் நிக்கிறதுக்கு அவ்வளவு பட்ஜெட் எல்லாம் செட்டு போட முடியாதுமா. தாங்க சரியா? அதுக்காக இவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டுவியா? சக்தி, எனக்கு விக்கல் வந்தா 1 நிமிஷத்துல ஸ்டாப் ஆயிடும் தெரியுமா? அது எப்படி? திவ்யாவை பார்த்து. ரொம்ப வாயாச்சு. அப்புறம் வச்சுக்கிறேன். திவ்யா, உங்க அப்பா 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 அப்பா. ஹலோ மாமா, சொல்லுங்க. சக்தி எங்க இருக்கீங்க? போயிட்டே இருக்க மாமா. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்குள்ள போய் ரீச் பண்ணிடுவீங்கல்ல? போயிடுறேன் மாமா. நைட் டிராவலிங் முடியலன்னா ஏதாவது ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. தூக்கத்தை கெடுத்துட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரி மாமா. ஓகே, நான் நைட்டு திரும்ப கால் பண்றேன். ஓகே ஓகே சரி சரி மாமா. தேங்க்ஸ் மாமா. பை பை மாமா. என்ன பாத்தியா திவ்யா, மாமா கேமல் எப்பவும் ஒரு தனி மரியாதை. என்னதான் நம்ம 3 பேர் ஒன்னா டிராவல் பண்ணும் போதும் உங்ககிட்ட பேச மாமா என்கிட்ட பேசுற பாத்தியா? என் மேல மாமாக்கு தனி பாசம். அறிவு புத்தி இல்லாதவங்க தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அத போய் அக்கறையெல்லாம் எடுத்துக்க கூடாது. நானே இவ்வளவு எங்க அப்பாவுக்கு கிளிங்க மாதிரி. என்ன மாதிரி? கிளி மாதிரி. என்ன நீங்க 2 பேரும் கிளியா சிங்கப்படுத்துறீங்களா? ஏன் எங்களை பார்த்தா கிளிங்க மாதிரி இல்லையா? ஏமா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த கரடை நீங்க 2 பேரும் பார்த்து சொல்லுங்க. நீங்க 2 பேரும் கிளியா? சக்தி, நான் கிளின்னு சொல்லிக்கிறது இல்ல. சிம்பிளா வேணா ரதின்னு சொல்லிக்கிறேன். அந்த கிளிய மேல. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா என்கிட்ட பேசாதது தானே. போன குடு குடு. அப்பா. என்னம்மா? அப்பா ஏன் பா கிட்ட பேசல? நீ சக்தி கிட்ட பேசினதுனால அவன் ரொம்பதான் பிகு பண்ணிக்கிறான். இல்லம்மா, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு. இல்லப்பா, நீங்க இனிமே அவன் கூட போன்ல பேசவே கூடாது. நீங்க என்கிட்ட பேசணும், ஐஸ் கிட்ட பேசணும், அவ்வளவுதான். சரிம்மா. எவ்வளவு நேரம்னாலும் பேசணும். பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கணும். சரிம்மா. இனிமே அவன் கூட பேசவே கூடாது. அவன் ரொம்ப கலாய்க்கிறான்ப்பா. ரொம்ப ஜாலியா தான் பண்ணிருப்பாரு. நாங்க 2 பேரும் ரொம்ப பாவமா உட்காந்துட்டு இருக்கோம். இவன் ரொம்ப தான் கிண்டல் அடிக்கிறான். நாங்க 2 பேரும் உங்களுக்கு கிளி மாதிரி தானேப்பா. அவன் சொல்றான் நாங்க கிளியே இல்லன்னு. ராஜாத்திகளா, நீங்க கிளிதான்ப்பா. நானு சக்தியில பேசிக்கிறேன். நான் அப்புறமா போன் பண்றேன். என்னாச்சு சக்தி? டயர் பஞ்சர் நினைக்கிறேன். ஐயோ,
பஞ்சரா சக்தி? ம் ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஆமா, கப்பல்ல கவுந்து போச்சு. டயர் தானே பஞ்சர், வேற டயர் மாத்திட்டா போச்சு. டயர்ல மாத்த தெரியுமா சக்தி உனக்கு? ஆமா, அது இருக்கிறது 4 போல்ட் 4 நெட்டு. இதுக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிப்பாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மாத்திடுறேன். சரி. சக்தி, நாங்களும் வரட்டா? வெளியே பண்ணி கொடுத்தது ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் சரி பண்ணிடுறேன். நாங்களும் இறங்கி வரோமே சக்தி. எப்படியும் வெளியே வந்து வேடிக்கை தான் பாக்குறேன், அதை உள்ள இருந்து பாருங்க. இந்த பார், அப்புறம் பனி கொட்டி கோல்டு வந்து வச்சுக்கோங்க, எங்க ஊருக்காரங்க கஷாயம் கொடுத்த கொன்றுவாங்க. உங்க வசதி எப்படி நீங்களே சூஸ் பண்ணுங்கப்பா. சரி, நாங்க கார்லயே இருக்கோம். என்னையா இங்க ஒரு கார் நிக்குது? தெரியலையா? அது சொல்றதுக்கா நீ இருக்க? போய் பாரு. சரிங்கய்யா. சார். எஸ் சார். என்ன இங்கிலாந்துல இருந்து வரியா? இல்ல சார், சென்னையில இருந்து வரோம். அப்புறம் என்ன தமிழ்ல பேச வேண்டியதானே? தசு புசுன்னு பேசுற. இந்நேரத்துல இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் மாத்துறாரு. ஏய், ஏந்திரா. என்னடா போறீங்க? சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. ஏய், நீ டிரைவர் தானடா, எதுக்குடா உனக்கெல்லாம் மரியாதை? 2 பொண்ணுங்களை கார்ல உட்கார வச்சுக்கிட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்ட்டிக்காக வெயிட் பண்றீங்களா? சார், வண்டியில லேடிஸ் இருக்காங்க, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் நான் பாத்துருக்கேன்டா. லைசன்ஸ் வச்சிருக்கியா? இருக்கு. ஆர்சி வண்டியில இருக்கு. எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு ஐயாட்ட வா. ஐயா, நான் யாரு? உங்க அப்பனே ஐயான்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா தான், கொண்டு வா. என்ன சக்தி? ஏதோ செக்கிங் போல இருக்கு, ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன். டென்ஷன் வேண்டாம், இப்ப வந்துடுறேன்.
சக்தி அங்க என்ன ப்ராப்ளம்? ஏதோ தகராறு போல இருக்கு. என்ன தகராறு? திருப்பதியில போயிட்டு இவங்க ஏன் மொட்டை அடிச்சிருக்காங்க கேட்க கூடாதோ, அதே மாதிரி எங்க ஊருக்காரங்க ஏன் சண்டை போடாம கேட்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் உங்க ரத்தத்துல ஊர்னது. சக்தி உங்க ஊருக்குள்ள வரும்போதே ஃபைட் சீக்வன்ஸோட கதை ஆரம்பிக்குது. இன்னும் உள்ள போனா என்ன ஆகுமோ? எந்த அளவு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்க சென்டிமெண்ட் சீக்வன்ஸும் இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சுதான் புரியும். அது சரி சக்தி, இவங்க எப்ப சண்டை போட்டு முடிக்கிறது, நம்ம எப்ப ஊருக்குள்ள போறது? நிறுத்துங்க. உன்னை இங்கேயே வச்சு வெட்டி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெட்டி போட்டுட்டு உயிரோட திரும்பி போயிருவா நீ. முதல்ல வண்டி அடியா. நான் அங்கிருந்து வரும்போது ஆறு அடிச்சு வந்தேன். நீ பெரிய கவர்னர் மாதிரி குறுக்க வந்து யார வண்டி எடுக்க சொல்ற? யார் வண்டி ஊடால நிக்குதுன்னு நீயே பாரு. யாரையா புரியாதாளா இருக்க? நான் தான் ஆறு அடிச்சு வந்தேன்ல. வண்டி அடியா முதல்ல. வண்டி எடுக்க முடியாதியா? நீ முதல்ல வண்டி அடியா. இது எத்தனை வருஷத்தோட பாக, எவ்வளவு தூரம் போகும், இது எவ்வளவு ஜெனரேஷன் நீடிக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது திவ்யா. இரு வரேன். நீ எங்க போற? இரு பாப்பை பாத்துட்டு வந்துடுறேன். வேணா சக்தி. ஒண்ணும் ஆகாது. வேணா சக்தி ப்ளீஸ், ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. சொல்றேன்ல ஒண்ணும் ஆகாது. திவ்யா சொல்லு திவ்யா. ஐயோ சக்தி, கொஞ்சம் பயப்படாம இருக்கீங்களா? ஐடென்டி பேசிட்டு இருக்காண்டே. வாங்க தம்பி. வணக்கம் தம்பி. என்னண்ணே இதெல்லாம்? ஒண்ணுல தம்பி. இப்பதான் வரீங்களா? அண்ணா என்ன பிரச்சனை? இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பி. ஏதோ காரு பிரச்சனைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பி. ஏய் வண்டி எடுக்கடா, எடுக்கடா வண்டிய. முதல்ல வண்டி எடுக்கடா, வண்டி எடுக்க. வண்டி எடுக்கா, ஓர எடுக்கா. கார் வந்து பிரச்சனை எல்லாம் பாத்தாங்க. ரெண்டு பேரும் சண்டை இருக்கீங்க. சக்தி நாங்க ரெண்டு பேரும் இப்ப எப்படி ஃபீல் பண்றோம் தெரியுமா? எப்படி? அரண்மனைக்கு போன ராஜ மரியாதை கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் பண்றோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஐசு, இதெல்லாம் பரம்பரை எங்க ஃபேமிலி கிடைக்கிற மரியாதை, அவ்வளவுதான். இதுக்கு போய் ஒருவேளை காது கேட்காதோ என்னமோ. அதெல்லாம் நல்லாதான் கேட்கும். எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு வாய் முக்காது மட்டும் கேட்காது. திமிரு தேனவட்டோட பிறந்திருப்பாங்க. நவருதான் பாரு. சக்தி அவங்க கிட்டயும் வீரத்தை காமிச்சிடாதடா. வேற டைம் பார்த்து அசிங்கப்படுத்துறாளே. டேய் யாரா நீங்க வெளியில உட்காந்துருக்கீங்க? ஏந்திரா டேய். டேய் கேக்குறேன்ல, ஏந்திரா.